ஐஃபோனுக்காக மொத்த ஃபேமிலியுமே இறந்து போயிருக்காங்க. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிராவில் குணால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன், இந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது. இஎம்ஐயில் இந்த பையன் ஒரு ஐஃபோனை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட காசு இல்லாதனால அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டிருக்கான். அவங்க அப்பாவும் சாதாரண ஒரு டிரைவர், அவராலையும் அமௌண்ட் கட்ட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை வருது, பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் போய் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மலை உச்சிக்கு மேலே போய் நின்றுக்கிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அந்த ஃபேமிலியை. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பையன்கிட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காரு. இதை பாரு, நான் அமௌண்ட்லாம் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. காம்ப்ரமைஸ்ல 3 மணி நேரம் பண்ணியிருக்காரு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எதுக்குமே கேட்கல. நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு அந்த ஒரு எட்ஜில் நின்றுட்டு பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்கான். பையன் குதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்றும் போது அந்த பையன் பதட்டத்தில் குதிச்சவன் அவங்க அப்பாவும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டான். அவங்க 2 பேருமே கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை லைவாக பார்த்த அந்த குணால், அந்த பையனோட அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பையனும் குதிச்சிட்டாங்க, ஹஸ்பண்டும் குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த மலையிலேருந்து குதித்து இறந்து போயிட்டாங்க. ஒரு ஐஃபோனுக்காக ஒரு ஃபேமிலியில் இருந்த 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஒரு ஃபேமிலியே காணாமல் போயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.